சோம்பேறி மனுஷன் ரொம்ப கொடுமையான பசியால பக்கத்துல இருக்க மரத்துல மாம்பழத்தை திருட பாக்குறான். அதை அந்த வீட்டுக்காரர் பார்த்ததால பயந்துகிட்டு காட்டுக்குள்ள வேகமா ஓடுறான். அப்ப அங்க ஒரு வயசான நரி பசியில படுத்து கிடக்கிறத பாக்குறான். வயசானதால அந்த நரியால வேட்டையிட முடியாம பசியில படுத்து கிடக்கு. அப்ப திடீர்னு ஒரு சிங்கம் வருது. இவன் பார்த்து பயந்து மரத்துல ஏறிடுறான். ஆனா அந்த சிங்கம் நரிய வேட்டையாடாம ஒரு கறி துண்டை கொண்டு வந்து அந்த நரி கிட்ட கொடுக்குது. அந்த நரி அந்த கறி துண்டை சாப்பிட்டதும் சிங்கம் போயிருது. இவன் கீழே இறங்கி வந்து இதுதான் கடவுளோட நியதி போல, கடவுள் அந்த நரிக்கு உதவி பண்ண மாதிரி எனக்கும் கடவுள் உதவி பண்ணுவார்ன்ற நம்பிக்கையில அந்த மரத்தடியிலே காத்திருக்கான். நமக்கு யாராச்சும் உணவு கொண்டு வருவாங்கன்ற நம்பிக்கையில. ஆனா 2 நாள் ஆகியும் அங்க யாருமே அவனுக்கு உணவு கொண்டு வரல. அப்ப அங்க ஒரு வயசானவர் வர அவர்கிட்ட கேட்கிறான், கடவுள் வந்து அந்த நரிக்கு மட்டும் உணவு கொடுத்து உதவுனாரு, எனக்கு ஏன் கடவுள் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி கேட்கிறான். இதுதான் கடவுளோட திட்டமா, ஏன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்காரு கடவுள்னு கேட்கிறான். அதுக்கு அந்த வயசானவர் சொல்றாரு, கடவுள் ஒன்னு அந்த நரி மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படல, அந்த வயசான நரிக்கு உதவி பண்ண சிங்கம் மாதிரி இருக்கணும்னு தான் கடவுள் ஒன்னு ஆசைப்படுறாரு. இனிமேலாவது வாழ்க்கையில அந்த நரி மாதிரி இல்லாம சிங்கம் மாதிரி இருக்க கத்துக்கோன்னு சொல்றாரு.